திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட கழகத்தினுடைய ஆற்றல் மிகு செயலாளர் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்கள் இளைஞரணியினுடைய செயலாளரும் தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு உதயநிதியின் உதய நாள் விழா என்ற தலைப்பில் சென்னை தெற்கு மாவட்டம் முழுவதும் 182 இளம் பேச்சாளர்களை வைத்து கழகத்தின் மூத்த பேச்சாளர்களை இணைத்து இந்த நிகழ்வு சென்னை தெற்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த நிலையில் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளருடைய ஆலோசனையை பெற்று இன்றைக்கு சோழிங்கநல்லூர் மத்திய பகுதி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் வட்டக்கழகத்தினுடைய 189வது வட்டக்கழகத்தினுடைய செயலாளரும் இந்த வட்டத்தினுடைய சென்னை மாநகராட்சியினுடைய மாமன்ற உறுப்பினருமான அருமை சகோதரர் பாபு அவர்களுடைய சீரிய தலைமையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு சிறப்பு சேர்த்துக் கொண்டிருக்கின்ற மாவட்ட கழகத்தினுடைய பிரதிநிதி தேவேந்திரன் அவர்களே, மாவட்ட கழக பிரதிநிதி PK தங்கம் அவர்களே, வட்டத்தினுடைய அவைத்தலைவர் வெற்றிவேல் அவர்களே, வட்ட துணை செயலாளர்கள் சந்திரசேகரன் அவர்களே, ஜெகதீசன் அவர்களே, ஆனந்தி அவர்களே, வீரமுத்து அவர்களே, குமார் அவர்களே, பாபு அவர்களே, இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்புரையாற்ற வருகை தர உள்ள மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர், பாராட்டுதலுக்கும் போற்றுதலுக்குரிய மருத்துவத்துறையில் சிறந்த மருத்துவத்தை ஏழை எளிய மக்கள் பயன்படுகின்ற வகையில் தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய கண்ணசைவில் மற்ற மாநிலங்கள் வியந்து பார்க்கின்ற வகையில் அந்த துறையை சிறப்போடு நடத்தி வருகின்ற மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அண்ணன் மா சுப்பிரமணியன் அவர்களே, இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு எனக்கு பின்னால் உரையாற்ற வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற தலைமையினுடைய மாநில வர்த்தக அணியினுடைய செயலாளரும் அன்போடு பாசத்தோடு எங்களை எல்லாம் பேசுகின்ற வாய்ப்பினை நாங்கள் பெற்றிருக்கின்ற காசி முத்து மாணிக்கம் அவர்களே, இந்த நிறைவில் கலந்து கொண்டிருக்கின்ற இளம் பேச்சாளர்களில் ஒருவராக இருக்கின்ற தலைமை கழகத்தினுடைய பேச்சாளர் மகிழ்வன் அவர்களே, இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு எனக்கு முன்னால் உரையாற்றி சென்றிருக்கின்ற முன்னாள் பெருந்தலைவருமான மாவட்ட கழகத்தினுடைய துணை செயலாளர் அண்ணன் பாலவாக்கம் விசு அவர்களே, மற்றும் நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற மாவட்ட கழகத்தினுடைய துணை செயலாளர் முன்னாள் பெருந்தலைவர் மனோகரன் அவர்களே, இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற ஒன்றிய கழகத்தினுடைய ஆற்றல் மிகு செயலாளர் முன்னாள் கோவிலம்பாக்கத்தினுடைய துணைத் தலைவர் வெங்கடேசன் அவர்களே, முன்னாள் பெருந்தலைவரும் தலைமை பொதுக்குழு உறுப்பினரும் MK ஏழ்மலை அவர்களே, இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற மாவட்ட இளைஞரணியினுடைய துணை அமைப்பாளர் JE அனைவருக்கும் இந்த நேரத்தில் நன்றி கலந்த மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எனக்கு முன்னால் சிறப்புரை ஆற்றி சென்றிருக்கின்ற பொதுக்குழு உறுப்பினர் ஒன்றிய முன்னாள் கவுன்சிலருமான ஹரிகிருஷ்ணன் அவர்களே, இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு கழகத்தினுடைய வரலாற்றினை பேச வருகை தந்துள்ள இளம் பேச்சாளருக்கு நான் வழியிடுகின்ற வகையிலும் தலைமை கழகத்தினுடைய பேச்சாற்றல் மிகுந்த பேச்சாளருமான காசி முத்துமானக் அவர்களுக்கும் மழை நம்மை அச்சுறுத்துகின்ற இந்த சூழலில் ஒரு சில மணித்துளியில் என்னுடைய உரையை நிறைவு செய்து அவர்களுக்கு வழிவிட நான் எண்ணுகின்றேன். இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் எண்ணற்ற திட்டங்களை நடைமுறைப்படுத்தி
அந்த திட்டங்களின் மூலமாக ஏழை எளிய மக்கள் பயன்பெறுகின்ற வகையில் தினந்தோறும் ஒவ்வொரு திட்டங்களை நடைமுறைப்படுத்துகின்றார். அதற்கு உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கின்ற இளைஞரணியினுடைய செயலாளரும் இந்த மாநிலத்தினுடைய துணை முதலமைச்சராகவும் விளையாட்டுத்துறை அமைச்சராக பொறுப்பேற்று இன்றைக்கு சிறப்பான முறையில் பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற துணை முதலமைச்சர் அவருக்கு இன்றைக்கு 48வது பிறந்த நாள் விழாவை தமிழ்நாடு முழுவதும், ஏன் தமிழர்கள் எங்கெல்லாம் வாழ்கின்றார்களோ அங்கெல்லாம் இன்றைக்கு பிறந்த நாள் விழாவை நலத்திட்ட உதவிகளோடு மக்கள் பயன்பெறுகின்ற வகையில் இன்றைக்கு விழா கொண்டாடப்பட்டு வருகின்றது. அதன் தொடர்ச்சியாக தான் இந்த சென்னை மாநகராட்சியினுடைய மாமன்ற உறுப்பினராக இந்த பகுதியினுடைய வட்டக்கழகத்தினுடைய செயலாளர் பாபு அவர்களுடைய சீரிய முயற்சியில் தலைமையில் இந்த கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அவர் எதை செய்தாலும் சிறப்பு அடைகின்ற வகையிலும் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு அந்த பணி சிறக்கின்ற வகையில் பணி செய்கின்ற வட்டக்கழக செயலாளர்களில் இவரும் ஒருவர் என்று நான் பெருமையோடு மத்திய பகுதி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கிடைத்த ஒரு பொக்கிஷமாக வட்டக்கழக செயலாளர்கள் இவரும் ஒருவராக இருந்து கொண்டிருக்கின்றார். அவரை உங்களின் சார்பாகவும் மேடையில் இருக்கின்றவர்கள் சார்பாகவும் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளருடைய சார்பாகவும் வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற தாய்மார்கள் சார்பாகவும் அவர்களுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன், அவர்களை வாழ்த்த கடமைப்பட்டிருக்கின்றேன். தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சருக்கு இன்றைக்கு இது போன்ற கூட்டங்கள் எங்கு பார்த்தாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. குறிப்பாக சென்னை தெற்கு மாவட்ட கழகத்தில் அதிகமான கூட்டங்கள். இளைஞரணியினுடைய செயலாளர் தமிழ்நாடு முழுவதும் இளைஞர்களை அழைத்து அவருடைய பேச்சாற்றலை, அவருடைய தமிழ் புலமையை கண்டறிகின்ற வகையில் பேச்சு போட்டிகளை இளைஞரணியின் சார்பில் நடைபெற்றது. பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் அதில் கலந்து கொண்டு தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தினார்கள். அதில் குறிப்பாக 182 இளைஞர் சமுதாயத்தை மிகவும் சிறப்பான பேச்சாளர்கள் என்ற நிலையில் இன்றைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்கள் தான் தமிழ்நாடு முழுவதும் பேசுகின்ற நிலையில் அவர்களை முக்கியப்படுத்துகின்ற வகையில் இது போன்ற கூட்டங்கள் 182 கூட்டங்கள் 182 இளம் பேச்சாளர்களை வைத்து பேசுகின்ற வாய்ப்பு. இதையெல்லாம் சொல்லுவதற்கு காரணம், இன்றைக்கு இளைஞர் நலன் விளையாட்டுத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றதும் இந்த விளையாட்டுத்துறையை சாதனையாக மாற்றி இந்த தமிழ்நாட்டிற்கு பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கின்ற ஒரு துணை முதலமைச்சருக்கு தான் இன்றைக்கு பிறந்த நாள் விழா. விளையாட்டு வீராங்கனைகளை இன்றைக்கு உலகம் போற்றுகின்ற வகையில், உலகம் வியந்து பார்க்கின்ற வகையில் பல விளையாட்டு போட்டிகளை நடத்தி தமிழ்நாட்டிற்கு பெருமை சேர்த்தவர் நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். அது செஸ் போட்டியாக இருந்தாலும், கேலை நிர்வா போட்டியாக இருந்தாலும், அது ஹாக்கி போட்டியாக இருந்தாலும், நடந்து முடிந்த கார் பந்தயமாக இருந்தாலும், நடந்து முடிந்த சைக்கிள் போட்டிகளாக இருந்தாலும், எண்ணற்ற போட்டிகளை உலக தரத்திற்கு இன்றைக்கு அந்த போட்டிகளை நடத்தி முடித்து பெருமை தந்தவர். அதனால்தான் இன்றைக்கு இளைஞர்கள் மத்தியில் அரசு விளையாட்டு துறையில் இருக்கின்ற இளைஞர்களை ஊக்கப்படுத்த வேண்டும். மற்ற நாட்டிற்கு ஈடாக தமிழ்நாட்டு இளைஞர்கள் திறமை உள்ளவர்கள், அவர்களை பயன்படுத்தி அவர்களுக்கு தேவையான உபகரணங்கள், அவர்கள் வெளிநாடுக்கு செல்வதற்கு உதவி, இது போன்ற எண்ணற்ற திட்டங்களை இன்றைக்கு நடைமுறைப்படுத்தி இளைஞர்கள் விளையாட்டுத் துறையில் சாதனையாளர்களாக மாற்றுவதற்கு பேர் உதவியாக இருந்து கொண்டிருக்கின்றவர்கள் தான் இன்றைக்கு பிறந்த நாள் விழா. ஆகவே இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சராக பொறுப்பேற்று எண்ணற்ற திட்டங்களை நடைமுறைப்படுத்துகின்ற வகையில் மகளிர் சுய குழுக்களுக்கு எல்லாம் மிகவும் புத்துணர்ச்சி ஊட்டுகின்ற வகையில் பல்லாயிரம் கோடி இன்றைக்கு நிதியை வாரி வழங்கி தந்தவர் தான் நம்முடைய துணை முதலமைச்சர் அவர்கள். தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கின்றவர் இன்றைக்கு தலைவர் கலைஞர் அவர்கள் தான் இந்த மகளிர் சுய குழுக்களை உருவாக்கி அதன் மூலமாக மகளிர் தன்னுடைய சுயமாக தன்னுடைய காலில் நிற்க வேண்டும், பொருளாதாரத்தில் மேன்மை பெற வேண்டும், தன்னிடம் கணவரிடமோ தன்னுடைய பிள்ளையிடமோ கை நீட்டக்கூடாது என்பதற்காக
இன்றைக்கு எண்ணற்ற திட்டங்களை நடைமுறைப்படுத்தினார். அதில் மகளிர் சுய குழு என்ற மகத்தான திட்டம். அவர்கள் பொருளாதாரத்தில் மேன்மையடைவதற்கு கூட்டுறவு வங்கியில் வைத்த கடன்களை 100% 10,000 கோடி நிதியை அதற்கு ஒதுக்கீடு செய்து மகளிர் சுய குழுக்கள் பெற்ற கடனை தள்ளுபடி செய்த சாதனையாளர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தளபதி அவர்கள். அது மட்டுமல்ல, இன்னைக்கு கூட்டுறவு கடைகள் அந்த கூட்டுறவு சங்கங்களில் வைத்திருந்த நகைகளை 5 சவரனுக்குள் இருந்தவர்களுக்கெல்லாம் தள்ளுபடி செய்தவர் தான் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள். இது போல எண்ணற்ற திட்டங்கள், விடியல் பயணமாக இருந்தாலும், தலைவர் கலைஞர் பெயரால் உரிமை திட்டமாக இருந்தாலும், அது புதுமை பெண் திட்டமாக இருந்து எண்ணற்ற திட்டங்கள் மூலமாக இந்த நாட்டை ஒரு வளமான நாடாக மாடை மற்ற மாநிலங்கள் பார்த்து வியந்து பொறாமைப்படுகின்ற வகையில் இந்த திட்டத்தை இங்கிருந்து சென்று அவர்கள் மாநிலத்தில் அவர்கள் அதை பயன்படுத்துகின்ற வகையில் இன்றைக்கு எண்ணற்ற திட்டங்கள் நடைபெறுகிறது. இதெல்லாம் சொல்லுவதற்கு காரணம், இந்த பள்ளிக்கரணை நாம் இருக்கின்ற பகுதியில் மட்டும் இந்த இளைஞர்கள் விளையாடுவதற்கு விளையாட்டு திடல்கள் இன்றைக்கு அமைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருடைய ஒவ்வொரு திட்டங்களிலும் அந்த பகுதிகளுக்கு சென்றடைந்திருக்கின்றது. இந்த பகுதியில் நீண்ட நாட்களான பாதாள சக்கர திட்டம் கிடப்பில் போடப்பட்டது. 10 ஆண்டு காலம் அதிமுக ஆட்சியில் என்ன என்று கூட கேள்வி முறை இல்லாமல் இருந்த திட்டத்தை இன்றைக்கு நடைமுறைப்படுத்தி அந்த பணிகள் நடைபெறுகிறது என்று சொன்னால், திராவிட மாடல் ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கின்ற தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு தான் பெருமை. ஆகவே இந்த பகுதியில் எண்ணற்ற பூங்காக்கள், எண்ணற்ற மழைநீர் கால்வாய்கள், இதுபோல எண்ணற்ற பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால், தமிழ்நாடு மிகப்பெரிய வளர்ச்சி பாதைக்கு செல்கிறது என்பதற்கு உதாரணம் இந்த 189வது வட்டத்தில் பணியாற்றுகின்ற உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாமன்ற உறுப்பினர் பாபு அவர்களுடைய பெரும் முயற்சியாலும், அவர் இந்த பகுதியினுடைய எண்ணற்ற திட்டங்களை உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டப்பேரவை உறுப்பினர் என்னிடமும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர், நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் அக்கா தமிழச்சி தங்கப்பாண்டியன் போன்றவர்களை எல்லாம் அணுகி, அவருக்கு மேலே இருக்கின்ற மேயர், துணை மேயர், இந்த பகுதியில் இருக்கின்ற சென்னை மாநகராட்சியுடைய ஆணையாளரை எல்லாம் சந்தித்து கூட்டங்களின் வாயிலாகவும் என்னிடமும் மனுக்களை கொடுத்து இந்த வட்டத்தை ஒரு முன்மாதிரியான வட்டமாக மாற்றுவதற்கு பெரும் முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கின்றவர் பாபு அவர்கள். அவரை உங்களின் சார்பாக என் சார்பாகவும் நான் அவரை பாராட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த பகுதியில் ஒரு மின்மயானம் வேண்டும். நீண்ட நாட்கள் கோரிக்கை, மக்கள் இருந்து பெசன் நகருக்கு செல்ல வேண்டும் என்ற ஒரு நிலை, அதை போக்குகின்ற வகையில் தன்னுடைய குரலால், தன்னுடைய பேச்சாற்றலால் தொகுதியினுடைய வளர்ச்சிக்காக நான் எப்படி பாடுபடுகின்றனோ, நம்முடைய மாவட்ட கழக செயலாளர் ஆலோசனையை பெற்று இந்த தொகுதியினுடைய வளர்ச்சிக்காக எண்ணற்ற திட்டங்கள் நடைமுறைப்படுத்தினாலும், இந்த பகுதியை நாம் நின்று கொண்டிருக்கின்ற பகுதியும் அனைத்து நிலையிலும் இந்த பகுதி வளர்ந்து வருகின்ற பகுதியாக இந்த 189 வட்டம் இருந்து கொண்டிருக்கிறது. அதற்கு பாபு அவர்கள் மிக முக்கியமாக இன்றைக்கு பணியாற்றி வருகிறார் என்ற இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர் அவருடைய பிறந்த நாள் விழாவை, நேற்று அவருக்கு பிறந்த நாள் விழா, நானும் காலை 7 மணியிலிருந்து பல நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கின்ற ஒரு வாய்ப்பினை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகிகள், தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர் அவர்களுடைய பிறந்த நாள் விழாவை அங்கும் அங்குமாக ஏழை எளிய மக்கள் பயன்பெறுகின்ற வகையில் நலத்திட்ட உதவிகளை முடித்து சுமார் 1.5 மணி அளவில் அவரிடம் வாழ்த்து பெறவும் வாழ்த்து சொல்லவும் சென்றேன். பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் அவரை பார்ப்பதற்கு சாலையில் நின்று பல மணி நேரம் காத்திருக்கின்ற வரலாறை நேற்று பதிந்திருக்கின்றது என்று சொன்னால், அந்த அளவிற்கு அவர் இளைஞர்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கின்றார். ஒவ்வொரு இளைஞரும் 4 மணி நேரம் 3 மணி நேரம் நின்று அவரை பார்த்து வாழ்த்துக்களை கூறினார். அடியேனும் நானும் சென்று நம்முடைய துணை முதலமைச்சரை பார்த்து அவருக்கு வாழ்த்து சொல்லலாம் என்று சென்றேன். அவர் வாழ்த்தை பெற்று இதுபோன்று காலையில் மேடவாக்கம் பகுதியில் ஒன்றிய கழக செயலாளருடைய வெங்கடேசன் அவருடைய ஏற்பாட்டில் 9 பள்ளி கட்டிடத்தை வகுப்பறைகளை திறந்து வைத்து அதற்கு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பள்ளி கல்வித்துறை அமைச்சரும் மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறையினுடைய அமைச்சர் அண்ணன் மா சுப்பிரமணியம் அவர்களும் ரவுண்ட் டேபிள் என்ற ஒரு நிறுவனமும்
அரசும் இணைந்து 1,21,00,000 ரூபாய் மதிப்பிலான அந்த கட்டிடத்தை திறந்து வைத்துவிட்டு இந்த நிகழ்வை எல்லாம் நான் கலந்து கொண்டு வருவதற்கு காலதாமதம் ஆனது என்று கூறினேன். அவர் எடுத்த கேள்வி, நம்முடைய பகுதியில் மழை நேரத்தில் மழை நிற்காமல் தண்ணீர் நிற்காமல் சென்றுள்ளதா என்று கேள்வி எழுப்பினார். ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் நின்று கொண்டு அவருடைய வாழ்த்து பெறுவதற்கு நின்று கொண்டிருக்கின்றார்கள். அப்படி இருந்தும் சோழிநூல் தொகுதியின் மீது தமிழ்நாட்டு முதலமைச்சர் துணை முதலமைச்சரும் இன்றைக்கு இது போன்ற வளர்ச்சி பாதைக்கு உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அங்கு இருந்தவர்களிடம் என்னை அழைத்து அறிமுகப்படுத்துகின்ற வகையில் என்னுடைய தொகுதி சட்டப்பேரவை உறுப்பினர் இவர் என்று பெருமையோடு அந்த மேடையில் என்னை அவர் அன்போடு அழைத்து சொன்னார் என்பது வாழ்நாளில் மறக்க முடியாத ஒரு நினைவாக என் மனதில் இது ஆழமாக பதிந்திருக்கிறது. காரணம், நமக்கு இட்ட பணியை பொறுப்போடு எந்த விதமான எதிர்பார்ப்புகளும் இல்லாமல், மக்களுக்கு எந்த விதமான அச்சுறுத்தலும் இல்லாமல், திராவிட முன்னேற்ற கழகத்தின் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருடைய எண்ணங்களை தொகுதியினுடைய வளர்ச்சிக்கு மட்டுமே என்னை அர்ப்பணித்துக் கொண்டு இரவு பகல் பாராமல் பணியாற்றுகிறேன் என்பதற்கு நேற்று தமிழ்நாட்டின் முதல் துணை முதலமைச்சர் எனக்கு சான்று வழங்கியிருக்கிறார் என்று நான் பெருமையோடு இங்கே சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். இதெல்லாம் சொல்லுவதற்கு காரணம், வாக்களிக்கும் போது என்ன நினைத்து நீங்கள் வாக்களித்தீர்களோ அந்த வாக்கின் கனவை நினைவாற்றுகின்ற வகையில் தமிழ்நாட்டு முதலமைச்சர் வாக்களித்தவர்களுக்கும் அளிக்காதவர்களுக்கும் இந்த திராவிட மாடல் ஆட்சி சிறப்போடு பணியாற்றும் என்று கூறினார். அதே நிலையில் எதிர்கட்சி கூட பேச முடியாத அளவிற்கு இந்த சட்டமன்ற தொகுதியில் பல பணிகள், எண்ணற்ற பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதற்கெல்லாம் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்களுக்கும் துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் இதற்கு உறுதுணையாக இருக்கின்ற மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சருக்கும் பாராளுமன்ற உறுப்பினருக்கும் இங்க இருக்கின்ற சென்னை மாநகராட்சியினுடைய மேடையில் இருக்கின்ற சென்னை மாநகராட்சியினுடைய மாமன்ற உறுப்பினர்களுடைய ஒத்துழைப்போடு இந்த பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. சோழிங்கநல்லூர் தொகுதி என்பது வரலாற்றில் இதுவரை இவ்வளவு பணிகள் நடைபெறவில்லை என்ற சாதனையை படைக்கின்ற வகையில் ஒரு முன்மாதிரியான தொகுதியாக மாற்றுவதற்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருடைய கரத்தை வலுப்படுத்துகின்ற வகையில் இந்த தொகுதியில் இருக்கின்ற கழக நிர்வாகிகள் தலை நிமிர்ந்து நிற்கின்ற வகையில் என்னுடைய பணி தொடரும். தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய கரத்தை வலுப்படுத்துவோம். இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கின்ற வட்டக்கழகத்தினுடைய செயலாளர், அவருக்கு உறுதுணையாக இருக்கின்ற நிர்வாகிகள் அனைவரையும் நன்றி கூறி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.